பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, 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 தூங்கு தூங்கு பாலானி. அன்பானவர்களே, இப்பொழுது கேட்ட இந்த பாடல் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற இந்த பாடலை கேட்கின்ற பொழுது உண்மையிலே பெத்லகேம் சென்று நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாலகனாக காண்கின்ற அப்படிப்பட்ட ஒரு உணர்வும் ஒரு தரிசனமும் இந்த பாடல் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பாடல் தோன்றிய வரலாறை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாடல் எழுதியவர் ஜான் பால்மர். நம்ம அநேகருக்கு இந்த பாடல் பொதுவாக அநேக பாடல்கள் தெரிகின்றது. எனினும் இந்த பாடல்கள் என்ன சூழ்நிலையில் அது எழுதப்பட்டது என்பவற்றை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அது நமக்கு அது ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் அது நம்முடைய உள்ளத்தில் அது பேசுவதாகவும் அமைந்திருக்கிறது. ஜான் பால்மர் இவர் 1812 ஆண்டு மயிலாடி என்ற ஒரு ஊரில் பிறந்தார். இவர்
பொறுத்த வரையில் இவர் சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிறு வயதிலே சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் அந்த ஆரம்பத்திலிருந்து அவர்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது என்பதை நாம் கண்கூடாக அநேகருடைய வாழ்க்கையில் நாம் வேதாகமத்தில் காண்கின்றோம், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே தன்னுடைய சிறு வயதிலே இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்ட ஜான் பால்மர் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணம் செய்தார். அதிலும் விசேஷமாக அவர் அநேக பாடல்களை இயேசுவுக்காக எழுத வேண்டும் என்று விரும்பினார். இவர் ஒரு சிறந்த ஒரு கவிஞராகவும் இருந்தார். எனவே இயேசுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு காவியமாக அவர் எழுதினார். அவருடைய பெயர் கிறிஸ்தாயனம் என்று நாம் காண்கின்றோம். எனவே கிறிஸ்தாயனம் என்ற மிகச்சிறந்த ஒரு காவியத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் வளர்ப்பும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் மிக அழகாக சித்தரித்திருக்கின்றார். இவருக்கு எப்படி இந்த பாடலை எழுத வேண்டும் என்று தோன்றியது என்று நாம் காண்கின்ற பொழுது, அருமையான ஜான் பால்மர் என்பவருக்கு இசையின் மீது அதிகமான அளவுக்கு நாட்டம் இருந்தது. அதிலும் விசேஷமாக கர்நாடக சங்கீதத்தில் அவர் அதிகமான அளவுக்கு அவர் நாட்டம் கொண்டார். மட்டுமல்ல, அதிலும் அவருக்கு விசேஷமாக நாதஸ்வர இசையில் அவர் தன்னையே மறந்து விடுவார். எங்கெல்லாம் நாதஸ்வர இசையை கேட்கின்றதோ அப்பொழுதெல்லாம் எப்படியாவது அந்த இசையை அவர் உன்னிப்பாக கவனித்து அதே இசையில் அவர் பாடலை எழுதுவார். அன்பானவர்களே, இந்த நாதஸ்வர இசை இந்த காலங்களில் நாம் திருமணங்களில் கேட்கின்றோம், சீடிகளில் கேட்கிறோம். எனினும் 1812ஆம் ஆண்டு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த சூழ்நிலையில் இந்த நாதஸ்வரம் இந்த இசை திருவனந்தபுரத்தில் உள்ள விசேஷமாக பத்மநா சுவாமி இந்த இடத்தில் அதிகாலையில் அந்த கோயிலில் நாதஸ்வரத்தை வாசித்து கொண்டிருப்பார்கள். அந்த கோயிலில் ஒரு ஒழுங்கு இருந்தது. அது என்ன ஒழுங்கு என்றால், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் யாரும் அந்த கோயிலுக்குள் செல்லக்கூடாது. எனினும் ஜான் பால்மர் உள்ளத்தில் எப்படியாவது அந்த இசையை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை. எனவே ஜான் பால்மர் தன்னை ஒரு பெரிய போர்வினால் நன்றாக மறைத்து கொண்டு அதிகாலையில் அந்த நாதஸ்வர இசையை கேட்பதற்காக அந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சென்றாராம். கிறிஸ்தவர்கள் அங்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மரண தண்டனை அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜான் பால்மர் அவர்களுக்கு அந்த இசையின் மீது, நாதஸ்வர இசையின் மீது அவ்வளவு ஒரு ஆசை. எனவே அவர் அதிகாலையில் தன்னை நன்றாக மறைத்து கொண்டு, தான் யார் என்று தெரியாதபடி இருக்கும்படியாக தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு, அதைவிட இந்த மரண பயத்தையும் அவர் புறம்பே தள்ளிவிட்டு அவர் தைரியமாக அந்த கோயிலுக்கு சென்று அந்த நாதஸ்வர இசையை கேட்டு வருவார். அவர் கேட்டு வந்தவுடனே அந்த இசையை நாதஸ்வர இசையை கேட்டு வந்தவுடனே அவர் ஒரு காரியம் செய்வார். என்ன என்றால், உடனடியாக அதே ராகத்தில் அவர் ஒரு பாட்டை எழுதுவாராம். அப்படியாக எழுதப்பட்ட இந்த பாடல் தான் இந்த பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி என்ற ஒரு பாடல். இந்த பாடல் இப்படியாக ஒரு ஆபத்து நிறைந்த அந்த சூழ்நிலையில் இந்த பாடலானது உயிரை பணயம் வைத்து எழுதப்பட்டதாக நாம் அறிகின்றோம்.